வணக்கம். இலங்கை செய்திகளோடு நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு கோரிக்கையை முன்னிட்டு வேலைநிறுத்த போராட்டங்களை ஏற்படுத்துவது மிகப்பெரிய தவறாகும் என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச விமர்சனம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் விரைவில். முக்கியமான மற்றும் பரந்த விஷயங்களை முன்னெடுத்து நடைமுறைப்படுத்தும் திறன் இந்த அரசாங்கத்திற்கு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து செயற்படுகிறதா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி. இனி விரிவான செய்திகள். எந்த ஒரு கோரிக்கையை முன்னிட்டு வேலைநிறுத்த போராட்டங்களை ஏற்படுத்துவது மிகப்பெரிய தவறாகும் என்று அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜாதிச விமர்சித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இவ்வாறான போராட்டங்களை நாட்டிற்கு விளைவிக்கும் பாதிப்புகளை விளக்கியிருந்தார். வேலைநிறுத்தத்தின் காரணமாக இலக்கம் 24 அல்லது 48 மணி நேரங்களை ஈடு செய்ய அதன் பின்னரான சில நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த சூழ்நிலையில் தொழிற்சங்க தலைவர்கள் சாலைகளில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்வதன் மூலம் எல்லாவற்றையும் சீர் செய்ய முடியாது என்று அவர் தெரிவித்தார். சில கோரிக்கைகள் தொடர்பாக நிதி அமைச்சோடு பரிசீலனைகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் நேரம் எடுக்கும் என்பதையும் அவர் கூறினார். வேலைநிறுத்தம் செய்யும் செயற்பாடுகள் எந்த வகையிலும் பயனளிக்காது எனவும் அதுவே பெரும்பாலும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கண்டி மற்றும் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் தவிர பிற அனைத்து ஜனாதிபதி மாளிகையிலும் நாடு மற்றும் மக்களின் நலனை நோக்கிய முதலீட்டு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அமைச்சர் நேற்றைய தினம் நெடுந்தீவுக்கு மேற்கொண்டிருந்த பயணம் ஒன்றின் போது உள்ளூர் மக்கள் அமைப்புகள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களது சிக்கல்களை கேட்டறிந்து கலந்துரையாடினார். அந்த பகுதியில் செயல்படுத்தப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் பற்றியும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். மக்கள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு தப்பிக்க இடமில்லை. ஊழல் அரசியல் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரவே மக்கள் நம்மை தேர்ந்தெடுத்தனர். தற்போதும் சட்டத்தின் பலனாக பலர் விசாரணைக்குட்பட்டுள்ளார்கள். இதில் அரசாங்கம் தலையிடுவதில்லை. சட்டம் தனது பாதையில் செயல்படுகின்றது. மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை கட்டம் கட்டமாக நிறைவேற்றும் திட்டம் எங்களுடையது. 5 ஆண்டு காலத்தில் எல்லா உறுதிமொழிகளையும் ஒரே இரவில் நிறைவேற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வறுமையின் பிடியில் இருந்து மக்களை விடுவிக்க சமூக சக்தி வேலை திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசியல், பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றமே எமது பிரதான இலக்காகும். எமது இந்த திட்டத்தின் மூலமாக வறுமையினை முற்றிலுமாக ஒழிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். முக்கியமான மற்றும் பரந்த விஷயங்களை முன்னெடுத்து நடைமுறைப்படுத்தும் திறன் இந்த அரசாங்கத்திற்கு இல்லை என்பதை உணர வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பெரிய மாற்றங்கள் தேவைப்படும் கல்வி மறுசீரமைப்பு போன்ற திட்டங்களை இந்த நிலைப்பாடு கொண்ட அரசாங்கத்தினால் செயல்படுத்த முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உப்பு கைத்தொழில், சதோசம் மற்றும் சிறு தொழில்களையும் மேம்படுத்த முடியாத ஒரே அரசாங்கம் மிகப்பெரிய திட்டங்களை எப்படி முன்னெடுக்கும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த அரசாங்கத்தில் விசாலமான திட்டங்களை முன்னெடுக்கும் திறமையும் தகுதியும் உள்ளவர்களே இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். புதிய கல்வி மறுசீரமைப்பில் வரலாறு, அழகியல், தொழில்நுட்பம், 2ஆம் மொழி மற்றும் இலக்கியம் போன்ற பாடங்கள் விருப்ப தெரிவுகளாக மாற்றப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் மாணவர்கள் தொழில் சந்தையை முன்னிலைப்படுத்தும் பாடங்களை மட்டுமே தேர்வு செய்வதால் பண்பாட்டை உணரும் நபர்களை விட செயற்கை அறிவோடு செயல்படும் தொழில்நுட்ப ரோபோக்கள் போன்ற தலைமுறையினரை உருவாக்கும் நிலைமை உருவாகும் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த போது நடமாடும் நூலகங்கள் போன்ற பார்வையில் தங்களை மக்கள் முன்னிலையில் காட்டியவர்கள் இன்று எவ்வளவு ஆழமற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பது வெளிப்பட்டு விட்டது என்றும் சம்பிக்க ரணவக்க கடுமையாக விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அமைச்சராக பதவி வகித்து 2015-2019 காலத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வீடமைப்பு திட்டங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி, நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். வீடமைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவர் தலைமையில் அந்த அமைச்சின் நிலையான விசாரணை பணியகத்திடம் இந்த விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். குறித்த வீடமைப்பு திட்டங்களில் நடந்த முறைகேடுகள் குறித்து அமைச்சு மட்டத்திலான விசாரணைகளை முன்னெடுக்க கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் தேர்தலை மையப்படுத்தி அதற்கான விளம்பரங்களுக்கு பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து செயற்படுகிறதா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். தனியார் வானொலி ஒன்றுடனான பிரத்யேக நேர்காணல் ஒன்றின் போது அவர் இவ்வாறான கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில்,
1994 ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்கவிற்கு மக்கள் அளித்த ஆதரவை போலவே இன்றைய அரசாங்கத்திற்கு மக்கள் அதே அளவிலான ஆதரவை வழங்கியுள்ளனர். ஆனால் அந்த மக்கள் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து அவற்றை நிறைவேற்றும் வகையில் அரசாங்கம் செயல்படுகிறதா என்பது ஒரு பெரிய கேள்வியாகவே உள்ளது. மக்கள் அளித்த வாக்குகளுக்கு இந்த அரசாங்கம் நியாயத்தை வழங்கவில்லை என்பதே எனது பார்வை. இனப்பிரச்சனையை தீர்க்கும் வாய்ப்பு சந்திரிகாவுக்கு கிடைத்தது போல தற்போது அனுர்குமார திசாநாயக்கவுக்கும் அது கிடைத்துள்ளது. ஆனால் இருவருமே அந்த வாய்ப்புகளை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தவில்லை என்று அவர் விமர்சித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள கையெழுத்து இயக்கம் யாழ்ப்பாணத்திலும் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றிருந்தது. சம உரிமை இயக்கத்தின் தலைமை யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் ஆதரவை பதிவு செய்துள்ளனர். இனமும் ஒரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இப்போதாவது நீதியை வழங்கு, அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதிப்படுத்தும் புதிய அரசியலமைப்பை உருவாக்கு என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையிலே இந்த போராட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் அந்தந்த பிரதேச சபை தவிசாளர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது தொடர்பாக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கடந்த மாதம் மறுமலர்ச்சிக்கான பாதை திட்டத்தின் கீழ் காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரி வீதி புனரமைப்பு பணியின் தொடக்க நிகழ்வில் வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அவர் நிகழ்விடத்திற்கு வந்த போதிலும் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அவரை முறையாக ஏற்காதது கவனிக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இதேபோல் கடந்த வாரம் நயனாதிவு வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கான புதிய கட்டட திறப்பு விழாவிலும் வேலணை பிரதேச சபை தவிசாளர் புறக்கணிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிகழ்விலும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீ பவானந்தராஜா மற்றும் இளங்குமரன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். அதே போன்று மானிப்பாய் இந்து கல்லூரியில் நடைபெற்ற முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் துறவர நூற்றாண்டு விழாவிலும் மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் மற்றும் சபை உறுப்பினர்கள் அந்த நிகழ்வை புறக்கணித்து வெளியேறியிருந்தனர். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன, தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் யாழ் மாவட்ட குழு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தவிசாளர்களுக்கு உரிய இட ஒதுக்கீடுகள் வழங்கப்படாததை அடுத்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அடுத்த கூட்டத்தில் உரிய இடம் அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். மூலாதார வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அரசு நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட பிரதேச தவிசாளர்களை புறக்கணித்து மத்திய அரசாங்கம் நேரடியாக தலையீடு செய்வது தொடர்பாக உள்ளூர் அரசியல் வட்டாரங்களில் கடும் வேறுபாடுகள் உருவாகியுள்ளது. இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பற்றிய விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் பாராளுமன்ற சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழுவினரின் பரிந்துரைகளுடன் கூடிய இறுதி அறிக்கை தற்போது முடிவடைந்த நிலையில் உள்ளது. தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை குறித்து சுயாதீனமான விசாரணைகள் நடத்த குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழு அண்மையில் சாட்சியங்கள் பெறும் பணியினை முடித்துள்ளது. இந்த விசாரணை குழுவுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி பிரீதி பத்மன் சூரசேன தலைமை தாங்கினார். அவருடன் லஞ்ச ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி நீல் இத்தமால மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் EW லலித் ஏகநாயக் ஆகியோர் உறுப்பினராக செயல்பட்டனர்.